அன்பர்களே, இன்று சனிக்கிழமை சென்னை தேவதானம் ஸ்ரீ ரங்கநாதர் திருக்கோயிலுக்கு செல்வோம். இதற்கு வட திருவரங்கம் என்று பெயர். சென்னையில் பொன்னேரி மற்றும் மீஞ்சூருக்கு அருகில் அமைந்துள்ள திருக்கோவில் இது. தேவர்களால் தானம் செய்யப்பெற்ற இடம் ஆதலால் இந்த ஊர் தேவதானம் என பெற்றது. இங்கு விளைந்த நெல் மணிகளை மரக்காலால் அளந்த களைப்பினால் சயனம் கொண்ட நிலையில் பெருமாள் காட்சி தருகிறார். சாளுக்கிய மன்னன் தென்னிந்தியாவின் மீது படையெடுத்து வந்தபோது ஸ்ரீரங்கம் ரங்கநாதரின் அழகை கண்டு வியந்து போற்றி வணங்கினான். ரங்கநாதருக்கு ஒரு கோவில் எழுப்பிட வேண்டும் என எண்ணினான். தேவதானம் வந்தபோது ஸ்ரீரங்கம் போலவே இந்த பகுதியும் நெல் விளையும் பூமியாக காட்சியளித்தது. அப்போது ஒரு விவசாயி களத்தில் இருந்த நெல் மணிகளை மரக்கால் கொண்டு அளந்து கொண்டிருந்தார். திடீரென அந்த விவசாயி மறைந்து போனார். இதனால் மன்னன் அவ்விவசாயியை எங்கும் தேடினார். அவரோ களைப்பின் காரணமாக மரக்காலை தலைக்கு வைத்தபடி ஓரிடத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார். அங்கு சென்ற மன்னனுக்கு பெருமாள் சயன காட்சி தந்து மறைந்தார். இங்கேயே ரெங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பிட முடிவு செய்தார் மன்னன். நேபாள நாட்டிலிருந்து இமயமலை அடிவாரத்தில் பெரிய அளவிலான ஒரு கல்லை பார்த்தான் மன்னன். அந்த கல்லையே ஸ்ரீ ரங்கநாதர் உருவத்தை வடித்திட எண்ணினான். அதை எடுத்து வரும்போது அது கங்கையில் விழுந்து மிதந்தது. இது கண்டு வியந்திட அறிஞர்கள் மன்னனிடம் அது சாலக்கிராம கல் என்றும் இதில் இறைவன் உருவை வடித்து வழிபட்டால் அந்த பகுதி சுபிட்சமடையும் என்று கூறினார். அவ்வாறே இறைவனின் பள்ளி கொண்ட கோலத்தை வடித்து இதற்கு பிரதிஷ்டை செய்து ஆலயம் அமைத்து மன்னன் வழிபட்டார். இந்த ஆலயத்தை சுற்றிலும் 4 புறமும் மதில் சுவர் அமைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரத்தை தரிசித்து உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், கருடாழ்வார் சன்னதியும் உள்ளன. அடுத்து ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது. கருவறைக்கு வெளியே ஜெய விஜய துவாரபாலகர்கள் உள்ளனர். இவர்களுக்கு வலப்பக்கம் 12 ஆழ்வார்கள், மணவாள மாமுனிகள், விஸ்வக்சேனர், ராமானுஜர், வேணுகோபாலர், ஸ்ரீமத் நிகமாந்த தேசிகர் முதலிய சன்னதிகள் உள்ளன. கருவறையில் ஆதிசேஷன் என்னும் நாகப்பாம்பனையின் மீது சயன திருக்கோலத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் காட்சி தருகிறார். இவரது நாபியின் மீது பிரம்மா உள்ளார். இறைவனின் திருவடி அருகில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் அமர்ந்து சேவை தருகிறார்கள். தும்புரு முனிவரும் பக்த ஆஞ்சநேயரும் காட்சி தருகிறார்கள். 18.5 அடி நீளமும் 5 அடி உயரமும் கொண்ட பெருமாள் உருவம் சால கிராமத்தால் உருவானது. இவரை அமாவாசை வெள்ளிக்கிழமைகளில் தொடர்ந்து 7 முதல் 11 வாரங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட செல்வ வளம் பெருகி வரும். திருமணப்பேறு, மகப்பேறு, வேலை வாய்ப்புகள் கிட்டிடும். பெருமாளுக்கு இடப்புறம் ஸ்ரீ ரங்கநாயகி தாயார் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். அருளில் ஸ்ரீ சுதர்சனர் அதாவது சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது. பின்புறம் புற்றுக்கோவில் உள்ளது. ஆண்டாளும் தனி சன்னதியில் உள்ளார். சனிக்கிழமைகள், புரட்டாசி சனிக்கிழமைகள், வைகுண்ட ஏகாதசி, தமிழ் வருடப்பிறப்பு, மார்கழி விழாக்கள் போன்றவை இங்கு விழா நாட்களாகும். நினைத்தவற்றை நிறைவேற்றி வைக்கும் தேவதானம் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபட்டு உயர் நலம் அடைவோமாக. ஓம் நமோ நாராயணா. ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா.